இப்போ வந்து நம்ம டிவிகே தலைவர், அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது முறை பயணமாக நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இந்த 2 இடங்கள்ல வந்து அவருடைய இந்த எலக்ஷன் கேம்பெயின வந்து தொடங்கி போயிட்டுருக்காரு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து வந்து அவருடைய வண்டி வந்து இன்ச் பை இன்ச்சா தான் வந்து நகருது. நாமக்கல்லையும் சரி, கரூர்லயும் சரி. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மக்கள் கடலில் திரண்டு நீந்தி போகும் விஜய் அப்படின்ற மாரி தான் வந்து நெறைய சேனல்ல வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மாரி அதில என்னென்னலாம் அவர் பேசினாரு அப்படின்றத வந்து நான் கீ நோட்ஸா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து நெறைய திமுகவையும், பாஜகவையும் வச்சு செஞ்சாரு. அத பத்தி நம்ம வந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல வெல்லம், நாட்டு சர்க்கரை வழங்கப்படும்னு வாக்குறுதி அளிச்சீங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி நம்பரோட வச்சு பொளந்தாரு திமுகவ. இதுக்கு முன்னாடி வந்து இந்த வாக்குறுதி நம்பர்லாம் வந்து சொல்லி, "இது நீங்க செஞ்சீங்களா?" அப்படின்னு கேட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் எனும் வாக்குறுதி என்ன ஆனது? அதுக்கப்புறம் நாமக்கல்லில் முட்டை சேமிப்பு கிடங்கு எனும் கோரிக்கை என்ன ஆனது? இதெல்லாம் வந்து நெறைய கேட்டிருக்காரு. ஏன்னா நாமக்கல்னாலே முட்டை, அப்புறம் வந்து லாரிக்கு பாடி கட்டுவாங்க வண்டிக்கு. இது மாரி அந்த ஒர்க் தான் வந்து அங்க நாமக்கல்ல அதிகமா வந்து நடக்கும். ஸோ அங்க இருக்கிற மக்கள், அங்க என்ன தொழில் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம கிடங்கு அமைக்கணும். அவங்களுடைய தேவைக்கேற்ப. அத வந்து நம்ம தலைவர் விஜய் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இது எல்லாமே நம்ம மக்களுக்கு நல்ல விஷயம் நம்ம நெறைய பேசுறோம் இல்லையா? இது எல்லாமே ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். ஏன் அப்டின்னா, இப்ப புதுசா ஒருத்தன் வந்து இத பத்தி பேசுறானே, அப்ப நம்மள வந்து மக்கள் கேள்வி கேட்பாங்களே, நம்மளுடைய ஓட்டு போகுமே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு தான்டா எங்க தளபதியே வர்றாரு. உங்கள உடைச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு எங்க தளபதி புதுசா வந்து இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்கு தான் வர்றாரு. நீங்க தெரிச்சு ஓட போறீங்க ஒரு நாள் இல்லனா ஒரு நாள். கண்டிப்பா பாருங்க. அத பத்தி பேசியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து என்னடா ஏடிஎம்கே பத்தி எப்பயுமே உங்க தலைவர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கும் நம்ம தளபதி வந்து ஒரு பதில் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை விட்டு வெளியே வாங்க, பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து கட்சி ஆஃபீஸ் வச்சுட்டு பனையூர்லேயே வீட்லேயே அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தார். வெளியே வந்ததுக்கப்புறமா சும்மா அப்படி வெளியே வந்தால் போதுமா, மக்கள்லாம் சந்திக்க வேணாமா, இந்த செய்தியாளர் பேட்டிலாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஒன்று ஒன்றா இவனுங்க ஏதோ குறைய சொல்லிகிட்டே தான் இருப்பானுங்க. நம்ம வந்து அது எல்லாத்தையும் கடந்து போய்க்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுதான் நோக்கம் அப்படின்றப்ப இங்கே இந்த சில பண்ணாடைகள் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஆளும் ஆட்சியில் இருக்கிறவங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஜெயலலிதா கூறியதை மறந்துவிட்டு பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக விஜய் அப்படின்னு கூறியிருக்காரு. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேடியா மோடியா அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் வந்து ஒரு ஒரு கேம்பெயினே ஒரு பெருசா வெடிச்சிச்சு பூகம்பம் மாரி. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவும், பாஜகவும் எதிர் எதிர் திசையில இருந்தாங்க. ஆனா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த பாஜகவுக்கு வந்து மண்டியிட்டுட்டாங்க அதிமுக. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அதிமுக வந்து சுருண்டு போச்சு. என்ன சொல்றது? அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு. 3, 4, 5 அணியா பிரிஞ்சு போய்க்கிட்டே இருக்கு அதிமுக. அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ பாஜக, அதிமுக கூட்டணிய பத்தி பேசியிருந்தாரு. பாஜக, அதிமுக கூட்டணி மேல மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாரு. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அடுத்து வந்து நேரம் போக போக ஒவ்வொரு அடியாக வந்து விஜய் தலைவர வந்து நகர விட்டுருக்காங்க. ஏன்னா அவ்ளோ கூட்டம். வண்டிய வந்து மூவ் பண்ணவே முடியல. அங்க இருக்கிற போலீஸு, அதுக்கப்புறம் பவுன்சர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான், அங்க இருக்கிற மக்கள கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி, நகர்த்தி, நகர்த்தி அதுக்கப்புறமா தான் வண்டியே வந்து மூவ் பண்ற மாரி ஆச்சு. நெக்ஸ்ட் பரமத்தி வேலூர் கிட்ட வந்ததுக்கு அப்புறமே அங்கேயுமே மக்கள் கூட்டம் அதிகமா இருந்ததுனால, தலைவர் வந்து மேல வந்து எழுந்து வந்து கையணி காட்டி எல்லாருக்கும் வந்து ஒரு உற்சாகத்தோட ஒரு அவங்க வரவேற்பு குடுத்தாங்க. அது எல்லாமே ஏற்றுக்கிட்டு, அவரு உற்சாகமா இருந்துட்டு, அதுக்கப்புறமா கரூர நோக்கி வந்து பயணத்துல வந்து புறப்பட்டாரு. அதையும் வந்து நான் பார்த்திருந்தேன் சேனல்ல லைவா. நெக்ஸ்ட் வந்து இங்க நாமக்கல்ல பேசும்போதே, நான் இந்த மாரி, அந்த மாரி உருட்டுவேன், இந்த மாரி பெரட்டுவேன், அந்த மாரி இது பண்ணி காட்டுவேன், தவ்வுவேன், இந்த மாரி தவ்வுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லாம, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன? நீர், சாலை, போக்குவரத்து, உணவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவம், இந்த மாரி கல்வி, இத மாரி அடிப்படை தேவைகள மட்டும் கரெக்ட்டா பூர்த்தி பண்ணுவேன். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய குறைகள பொறுத்து அத அத நம்ம பூர்த்தி பண்ணணும். வந்து இந்த அடிப்படை தேவைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிர் வாழறதுக்கு. ஸோ, அத நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணுவோம் தாவேக்கா ஆட்சில அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்காரு. அது மாரி சொல்லியிருக்காரு. இதுல வந்து நெறைய கலாய்ச்சும் வந்து பேசியிருந்தாரு. திமுக நான் வந்து அவங்க வந்தா சிஎம் வந்தா எப்படி உருட்டுவாரு, அமெரிக்காவுக்கு நான் ஒத்தையடி ரோடு போடுவேன்.
விண்வெளியில போய் ஐடி கம்பெனி வைப்பேன். இது மாரிலாம் வந்து உருட்டுவாங்க. அது மாரிலாம் நான் உருட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போற போக்குல ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு அடி அடிச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்பும் பக்கம் எல்லாம் காட்டு தீயாய் விஜயின் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எங்க பார்த்தாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸ்ல, யூடியூப்ல, இன்ஸ்டா ரீல்ஸ்ல எதுல பார்த்தாலும் தளபதி, தளபதி, தளபதி தான். நம்ம சீமான் வந்து தளபதி, தளபதி, தளபதி டிவிகே, டிவிகே, டிவிகே அப்படின்னு பைத்தியம் மாரி சுத்துவாரு. அந்த ரீலும் ஞாபகம் வருது. இது மாரி நெறைய. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் இப்ப வந்து கரூர்ல வந்து பேசி முடிச்சுட்டாரு. கரூர்ல வந்து அவர் பேச போகும்போது இடத்துல வந்து ஃபுல்லாவே கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க நம்ம தொண்டர்கள் எல்லாருமே லைட்டு அவங்களுடைய மொபைல் லைட்ட வச்சு தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. அங்க வந்து நம்ம செந்தில் பாலாஜி ஐயா வேலைய காட்டுனாப்ல. மின்சாரத்த துண்டிப்பு இது மாரி பண்ற வேல. இவரு வந்து அதுக்கப்புறம் நம்ம தலைவர் பேசும்போது, இந்த செந்தில் பாலாஜிய வச்சு செஞ்சுட்டாரு. என்ன சொன்னாரு அப்டின்னா, ஒரே ஒரு ஆளால இந்திய அளவுல கரூர் ரொம்ப ரொம்ப பிரபலமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிய வச்சு விளாசிட்டாரு. நாட்டிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பெயர் தான் ஞாபகத்துக்கு வரும். அது யாருன்னு கேட்டா ஊழல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. அங்க கிரவுடோட சவுண்ட கேட்கணுமே. கரூர் வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டடா அப்படின்னாங்க. அந்த கோட்டையில தான் ஓட்டையே போட்டாங்க. அப்படின்ற மாரி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் டிவில, நியூஸ்ல எல்லாத்துலயுமே. ஸோ அவங்க வந்து என்னதான் வந்து நாங்க எங்க கோட்டை, அந்த கோட்டை, இந்த கோட்டைன்னாலும் அது இவ்வளோ நாள் இருந்துச்சு. இனிமே அது இருக்காது. ஏன்னா அத தளபதி வந்து உடைக்க வந்துட்டாரு. அத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் அவரு அந்த டயலாக் சொன்னார்ல, இது மாரிலாம் உருட்டுக்குவேன், பெரட்டுவேன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன இன்னும் அது கூட சேர்த்து சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது எது எதெல்லாம் நிதர்சனமா செய்ய முடியுமோ, அத மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் அத உருட்டுவேன், இத பெரட்டுவேன், பரோட்டா போடுவேன், சால்னா ஊத்துவேன் அப்படின்ற மாரிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாரி நம்ம தலைவர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அடிப்படை தேவைகள வந்து கரெக்ட்டா நிறைவேத்துவோம். செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும்னு சொல்ல மாட்டோம். அமெரிக்காவுக்கு ஒற்றையடி பாதை போடுவோம்னு சொல்ல மாட்டோம். எப்பயுமே பாசிச பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். திமுக வந்து நீங்க வந்து பாஜக ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி திமுகவுக்கு ஓட்ட வாங்கிப்பாங்க. அது மாரி நீங்க வந்து நான் கேட்க மாட்டேன். இங்க நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும், பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும் 2மே ஒண்ணுதான். ஏன்னா அவங்க மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கள்ளத்தொடர்பு மாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிட்டு. ஸோ அததான் வந்து நம்ம தலைவர் தொடர்ந்து சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து டிவிகேக்கு இந்த டைம் வாக்கு செலுத்தணும் எல்லாருமே. அப்பதான் ஒரு மாற்றம் வந்து வரும். ஏன் அப்டின்னா, இருக்கிற ஒரு பழைய பழைய கட்சிகள் 70 வருஷம், 80 வருஷம் அப்டின்ற கட்சிகளுக்கே நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோமா, இருக்கிற சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். எதுவுமே மாறாது. புதுசா இருக்கிறவங்க வந்தா தான் எதையாச்சும் ஒண்ணுத்த வந்து மாத்த முடியும். ஓகேவா? ஸோ நீங்க எல்லாருமே டிவிகேக்கு ஓட் போடுவீங்கன்னு நான் நம்புறேன். டிவிகே. திமுக எம்எல்ஏ ஒருத்தர் நாமக்கல்ல வந்து வச்சிருக்க ஹாஸ்பிட்டல்ல கிட்னிய வந்து திருடுறாங்க அப்படின்ற முறைகேடு வந்து நடந்துட்டு இருக்குன்னு வந்து நெறைய நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கிட்னி திருட்டு வந்து இந்த ஏழை பாழை மக்கள கூட்டிட்டு போய் அவங்களுடைய கிட்னிய திருடி அத சேல்ஸ் பண்ற மாரியோ, இல்ல அத இது பண்ற மாரியோ வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அத வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தளபதி வந்து வாக்குறுதி குடுத்திருக்காரு. தவக கட்சியில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றத வந்து கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்பலாம். ஓகே கைஸ். தொடர்ந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்டென்ட்ட பத்தியாச்சும் பேசணும், இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புடிச்சிருந்தா. தேங்க் யூ.